शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्री गुरुभ्यो नमः। स्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं. அஸ்தாமல்கிய பாஷ்யத்தில் 2வது ஸ்லோகத்தில் ஒரு பெரிய விசாரங்கள் இருக்கு. அதில் நைதத் சாதுமன்யாமஹே பிரத்யக்ஷஸ்ய அன்யதா சித்தத்வாத் அப்படின்ற, அதாவது நித்தியோபலப்தி ஸ்வரூபோகம் ஆத்மான்னு சொன்னார் இல்லையோ. அது இந்த ஞானம்ன்றது உபலப்தினா ஞானம், அது உபலப்தி வேறு ஞானம் வேறையா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு, உபலப்தினா நம்ம லோகத்தில் ஞானம்னு பார்க்குறதுக்கும் இங்கே உபலப்தி இங்கே சொல்லக்கூடியதான நித்திய ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது வரைக்கும் பார்த்தோம். அந்த ஸ்வரூபக அப்படின்னு சொல்லும் பொழுது ஞானம்ன்றது ஆத்மாவுடைய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிறார். அது ஏன் ஞானம்ன்றது ஆத்மாவுடைய தர்மமாக ஏன் இருக்கக்கூடாதுன்னு கேள்வி கேட்டு அதுக்கு சமாதானம். இப்போ அது பின்னமா அபின்னமா இவைகள்லாம் கேட்டு சமாதானம் சொல்லியாச்சு. இப்போ அதில் கடைசி பாகம் அவர் என்ன கேட்குறாரு, பூர்வபட்சி, பிரத்யக்ஷேன இவ வேதாவேதையோ பிரதீயமானத்வாத் அவிரோத, அதாவது இது பேதமா அபேதமா அப்படின்னு கேட்டால், பேதம்னு சொன்னாலும் தர்ம தர்மி பாவம் வராது, அபேதம்னாலும் வராது அப்படின்னு ரெண்டுத்தையும் நிராகரணம் பண்ணிட்டார் சித்தாந்தி. இப்போ இல்லை பேதாபேதம்னார். ஏன்னப்பா பேதாபேதம்னு சொல்கிற, பேதாபேதம்னா பரஸ்பர விரோதமாச்சே, அது எப்படி பொருந்தும்னா பிரத்யட்சமாக பொருந்துறது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு தான் சொல்கிறார், நைதத் சாதும் அந்யாமஹே பிரத்யக்ஷஸ்ய அன்யதா சித்தத்வாத். நீ சொன்னது சரியில்லை, பிரத்யக்ஷன்றது அன்யதா சித்தம். அன்யதா சித்தம்னா லுப்த நியத பூர்வவர்த்தின ஏவ காரிய சம்பவே தத் சகபாவி அப்படின்னா, இப்போ ஒரு குடம் எடுத்தோம். குடத்துக்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? குடத்துக்கு மண் காரணம். அந்த மண்ணை வச்சு உருட்டி இது பண்ணுறதுக்கு அந்த சக்கரம் ஒரு காரணம். அந்த சக்கரத்தை உருட்டுறதுக்கு இவன் கையில் ஒரு குச்சி வச்சு தட்டிட்டு இருப்பான். அந்த தண்டம் ஒரு காரணம். சரி, அதை பண்ணக்கூடிய குலாலன் அது ஒரு காரணம். வேறு ஏதாவது காரணம் சொல்ல முடியுமோ? இந்த குலாலன் இருக்காரு, அவருடைய அப்பா குலால பிதா, அவர் இல்லைன்னா குலாலனே வந்திருக்க மாட்டான். குலாலன் இல்லைன்னா குடமே வந்திருக்காதே அப்படின்னா அதெல்லாம் அன்யதா சித்தம்னு சொல்கிறோம். காரியத்தை உண்டு பண்ணுறதுக்கு நிச்சயமாக எது மட்டும் வேணுமோ அதை மட்டும்தான் நம்ம காரணம்னு ஒத்துக்கிறோம். காரிய நியத பூர்வவர்த்தித்வம் காரணத்துவம், அது கூட இருக்கக்கூடியதான மற்ற விஷயங்கள்லாம் காரணம்னா, அப்போ பிரபஞ்சத்தில் எல்லாத்துக்கும் எல்லாத்தோடும் காரிய காரணமாகவும் சொல்கிற மாதிரி ஆகிடும். அதனால் அதெல்லாம் அன்யதா சித்தம்னு சொல்லுது. இங்கே என்ன பார்க்க, அன்யதா சித்தம்னா அது ஒரு பெரிய காரணமே இல்லை, அது அங்கே இருக்குது, அவ்வளோதான். இப்போது குயவன் குடத்தை உண்டு பண்ணுறான் அப்படின்னா அது பூமி காரணமா? பூமி இல்லைன்னா அவனால் நிற்க முடியாது. ஆகாசம் காரணமா? ஆகாசம் இல்லைன்னா அவரால் அங்கே வேலை செய்ய முடியாது. இப்படிலாம் கேட்டுகிட்டே போனோம்னா அதெல்லாம் அன்யதா சித்தம்னு இருக்க வேண்டியது. எது இருந்தால் இருக்குமோ, எது இல்லைன்னா காரியம் உண்டாகாதோ அதை தான் நம்ம நியதம்னு சொல்லுது. நியத பூர்வவர்த்தித்வம் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவார். இது சாஸ்திரத்தில் இப்படி தான் ஒத்துக்கிறது. இங்கே பிரத்யட்சம்ன்றது நியதமாக பூர்வவர்த்தியாக இல்லை. அதான் சொல்கிறார், பின்னமபிஹி வஸ்து பிரத்யக்ஷேன அத்தியந்த சந்நிதானாதி தோஷாது அபின்னவத் பிரதீயதே. 2 பொருள் வேற வேறையாக இருக்குது, இருந்தாலும் அத்தியந்த சந்நிதானாதி தோஷம், அது ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால அந்த நெருக்கத்தோடு நம்ம அதை நெருக்கமாக இருக்கிறத பார்க்கும்போது அதற்கு நடுவில் சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியதான இடைவெளி நம்ம கண்ணுக்கு தெரியல. பிரத்யட்சத்துக்கு ஓரளவு தான் கிரகிக்க முடியும், எல்லாத்தையும் பிரத்யட்சம் கிரகிக்காது. ஆனால் பிரத்யட்சேன அத்தியந்த சந்நிதானாதி தோஷாது அபின்னவத் பிரதீயதே. இதுக்கு ஒரு அழகான உதாரணம் பாருங்க. யதா தீபஜ்வாலா பின்னாபி குதச்சித் காரணாத் அபின்னவத் பிரதிபாசத்தே. அகண்ட தீபம்னு எழுத்துவா. அகண்ட தீபம்னா என்ன? அந்த நம்ம இந்த திரியில்
அக்னி ஏற்றி வச்சதுக்கப்புறம் அது முதல்ல ஒரு ஜுவாலை வருது பாருங்கள், அது மாறாமல் அப்படியே இருக்கணும். அது எத்தனை நாள், ஒரு வாரமோ 10 நாளோ 1 மாதமோ. சில கோவில்லாம் வந்து அகண்ட தீபம், இது வந்து அணையவே இல்லை, இத்தனை வருஷம் எரிஞ்சிட்ருக்கு அப்படின்ற. யார் பார்த்தா? நான் பார்த்துட்டே இருப்பேன், அது எரிஞ்சுட்டே இருக்குது. ஆனால் நம்ம நியாயமாக பார்த்தீங்கன்னா இந்த தீப ஜுவாலா இருக்கும் இல்லையோ, அது வந்து ஒரு க்ஷணம்தான் எரியும். தீப ஜுவாலை நித்தியம் கிடையாது, அது ஒரு க்ஷணம்தான் எரியும். திரியிலிருந்து அந்த எண்ணெயை உறிஞ்சு, அந்த அகலில் இருக்கக்கூடியதான எண்ணெயை உறிஞ்சு, தைலத்தை உறிஞ்சு, அந்த திரி நுனிக்கு வந்த உடனே அங்கே இருக்கிற அந்த முன்னாடி இருக்கக்கூடியதான அக்னினால் அந்த எண்ணெய் எரியுது. எரியும் போது ஜுவாலை வருது. ஒரு சொட்டு எண்ணெய் இருந்ததுன்னா கொஞ்சம் ஜுவாலை வருது. அதோடு அந்த எண்ணெய் வந்து கரியாகவும் புகையாகவும் போயிடுது. திரும்பி அடுத்த சொட்டு எண்ணெய் வருது. ஆக தீப ஜுவாலான்றது வந்து ஒரு பிரவாகம் போல். அது ஒரே மாதிரி இருந்ததுன்னா எண்ணெய் குறையாது. எண்ணெய் குறையிறதுலேருந்தே உங்களுக்கு என்ன தெரிகிறது, அந்த தைலமானது கீழிருந்து உரியப்பட்டு அந்த திரி நுனிக்கு வந்து எரிஞ்சு சாம்பலாக போகிறது. அதனால தான் வந்து திரி நுனி கருகி போகிறது. மேலே கை வச்சோன்னா கறி படுறது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த எண்ணெய் எரியுது. ஆக அந்த தீப ஜுவாலைன்றது ஒரு க்ஷணம், அடுத்த க்ஷணம் வேறு ஜுவாலை, அடுத்த க்ஷணம் வேறு ஜுவாலை. ஆனால் நமக்கு பார்க்கறதுக்கு எப்படி தெரியுது? ஒரு க்ஷணமும் ஒரு ஜுவாலைக்கும் அடுத்த ஜுவாலைக்கும் வந்து நடுவில் இருக்கக்கூடியதான இடம் இருக்குது, அது ரொம்ப சூக்ஷமாக இருக்குது, நம்ம கண்ணால் பார்க்க முடியல. அத்தியந்த சந்நிதானம், ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால அதுவே ஒரு தோஷம். ரெண்டு தனித்தனி பொருளை பிரித்து பார்க்கணுன்னா அதுக்கான ஒரு சன்னிவேஷம், ஒரு அமைப்பு இருக்கணும். இந்த அமைப்பு இல்லாதனால ரெண்டும் ஒன்றா நெருங்கி வந்ததுனால ஒன்று அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அத்தியந்த சந்நிதானாதி தோஷ யதா தீபஜ்வாலா பின்னாபி குதச்சித் காரணாத் அபின்னவத் பிரதிபாசதே. அதுபோல ததா அபின்னமபி வஸ்து பின்னமிவ பிரதிபாசதே. ஒரே பொருள் தான், ஆனால் ரெண்டாவும் தோணலாம். அது எப்படி தோணும்? யதா ஏகஸ்மாத் சந்திரா திதீயச்சந்திரா. சந்திரன் ஒன்று தான் ஆகாசத்தில் இருக்க. கண்ணில் ஒரு கோளாறு இருந்ததுன்னா அது வந்து ஒரு மாதிரி 2 சந்திரன் இருக்கா போல தோணுன்னு சொல்கிற. கோளாறு இல்லை, பார்க்கல. ஆக கண்ணில் இருக்கக்கூடியதான தோஷத்தினால ஒரு பொருள் 2ஆக தோணும். அந்த காலத்தில் டிவி பார்க்க போனோம்னா இந்த ஆண்டனா சரியாக இல்லைன்னா படம் வந்து 2 தெரியுது, அது ஒரு தோஷம். அதுபோல் வந்து சந்திரன்னு சொல்கிறது எல்லா பொருளுமே அப்படி தான் தோணணும். கண்ணில் ஒரு தோஷம் இருந்ததுன்னா அந்த பொருள் வந்து 2 தோணும். ஆனால் சந்திரனும் 1, தோஷத்தினால 2 தோன்றுது. அப்போ என்ன இருந்தீங்க? அதான் அபின்னமபி வஸ்து சந்திரன் பின்னமிவ 2 போல பிரதிபாசதே. அத பிரத்யக்ஷஸ்ய அன்யதா சித்தத்வாத் ந தேன பிரத்யக்ஷேன பிரமாண சித்தஸ்ய வேதாவேத விரோதஸ்ய பிரதிக்ஷேபோ யுக்தः. அதனால் கண்ணால் பார்க்கறதுன்றதுனாலேயே சாஸ்திர பிரமாணத்தினால சித்தித்ததான பேதமும் அபேதமும் வேறு. எங்கே பேதம் இருக்கோ அங்கே அபேதம் கிடையாது, எங்கே அபேதம் இருக்கோ அங்கே பேதம் கிடையாது அப்படின்னு சாஸ்திரத்தில் நிரூபணம் பண்ணதை வெறும்னா பிரத்யட்சன்றதுனால வச்சுட்டு நம்ம நிராகரணம் பண்ண முடியாது. இதுக்கு மேலே ஒரு கேள்வி. அதையேவ உச்சதே சைத்தன்யஸ்ய द्वे रूपे स्तः ஆத்மஸ்வரூபதா சைத்தன்யஸ்வரூபதா சேதி தத்ர ஆத்மஸ்வரூபதையா ஆத்மனோ ந வித்யதே வித்யதே ச சைத்தன்யஸ்வரூபதையா. புதுசாக ஒன்று கேட்கிறார். சைத்தன்யத்துக்கு 2 ஸ்வரூபம் இருக்கு. எப்படி ஒரு மனுஷன் வந்து கிரகத்தில் ஒரு விதமாகவும் வெளியில் போகும்போது ஒரு விதமாகவும் இருக்கானோ, அதுபோல் சைத்தன்யமானது அது சைத்தன்ய ஸ்வரூபம்னு ஒன்று இருக்குது, ஆத்மஸ்வரூபம்னு ஒன்று இருக்குது. தத்திர இதெல்லாம் கேள்விதான், இது பதில் சொல்லப்படுறார். தத்திர ஆத்மஸ்வரூபத்தையா ஆத்மனோ ந வித்யதே. அந்த சைத்தன்யத்தினுடைய ஆத்மஸ்வரூபம் இருக்கும் இல்லையோ, அந்த ஆத்மஸ்வரூபமும் ஆத்மாவும் ஒன்று. ஆனால் வித்யதேச்ச சைத்தன்யஸ்வரூபத்தையா அத உபயரூபாபியாம் பின்னாபின்னத்துவம் அவிருத்தம். அதனால் இது பின்னாபின்னமாகவே இருக்கலாம். எதுக்கு இவ்வளோ சிரமப்படுறார்? எவ்வளோ சொன்னாலும் திருப்பி இந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னா, ஆத்மா வந்து சைத்தன்ய ஸ்வரூபம்னு நம்ம சித்தாந்தம். அதை ஒத்துண்டா நிறைய விஷயங்கள்லாம் மற்றவாளுக்கு இடைஞ்சல் வருது. அதனால் அவள் என்ன சொல்கிறாருன்னா,
சைத்தன்யம்ன்றது வந்து போகக்கூடிய தர்மம். நமக்கு என்ன லோகத்தில் அப்படி தானே அனுபவம் இருக்குது. கண்ணால் ஒரு பொருளை பார்க்குறோன்னா அதை தெரிஞ்சுக்கிறோம், ஒரு சப்தத்தை கேட்டோன்னா அதை பற்றி விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம், கொஞ்ச நேரம் அது மறந்து போகுது. இது எப்படி நித்தியோபலப்தி சொல்வது வெறும் ஞான வடிவம்னு சொல்கிறதுல அது புரிஞ்சிக்கவே மனசில் கிரகிக்கவே முடியலையே. நம்மளுக்கு புரியுதா? வெறும் இப்போது சூரியனை பார்த்து வெறும் ஒளி வடிவமாக இருக்காருன்னா தெரிஞ்சுக்க முடியாது. எப்போவுமே பிரகாசமாக இருக்கார். நட்சத்திரம் எப்பவும் பிரகாசமாக இருக்குது, நம்மளால் அது புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் நம்ம வீடு அப்படி இருக்கோ இல்லை. பகலில் சூரிய வெளிச்சம், ராத்திரியில் நம்ம எதாவது தீபத்தை ஏற்றி வச்சா தான் வெளிச்சம், இல்லைன்னா இருட்டு. பூமி அந்த மாதிரி இருக்குது. அதுபோல் இந்த ஆத்மாவில் நம்ம லோக அனுபவம் எப்படி இருக்குது? அறிவுன்றது வந்து போகக்கூடியதாக இருக்குது. இது நித்தியோபலப்தி ஸ்வரூபம்னு சொல்கிறத மற்றவாளுக்கு ஒத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறார். அதனால் விதவிதமாக மடித்து நீங்கள் யுக்தி என்ன சொன்னாலும் அனுபவம் வேறு விதமாக இருக்கேன்னு மடித்து கேள்வி வருது. சைத்தன்ய அதான் ஆத்மஸ்வரூபத்தான்னு ஒன்று, சைத்தன்ய ஸ்வரூபம்னு ஒன்று. ஆத்மஸ்வரூபமும் ஆத்மாவும் ஒன்றா இருக்குது. ஆத்மான்னு பார்க்கும்போது ஆத்மஸ்வரூபத்தோட அபின்னமாக இருக்குது. ஆனால் சைத்தன்ய ஸ்வரூபத்தோடு பார்க்கும்போது சைத்தன்யமும் ஆத்மாவும் வேறு. அத உபயரூபாபியாம் பின்னாபின்னத்துவம் அவிருத்தம் இது ததபின தர்ம தர்மித்வா பாவாத். அப்போ தர்ம தர்மி பாவத்தை இந்த மாதிரி சொல்ல முடியாது. எதுக்காக ஆரம்பிச்ச? சைத்தன்யம்ன்றது ஆத்மாவுடைய தர்மம், சைத்தன்யத்துக்கு ஆத்மா தர்மி அப்படின்னு தர்ம தர்மி பாவத்தை சொல்கிறதுக்கு தான் இப்படி ஆரம்பிச்ச. ஆனால் நீ இந்த மாதிரி சொன்னேன்னா தர்ம தர்மி பாவத்தை சொல்ல முடியாது. ததாஹி ஏன ரூபேன ததபின்னம் ந தேன ரூபேன தர்மத்துவம் அபின்னத்வாத் அபோச்சாம. இப்போ என்ன சொல்ல வர? எந்த வடிவத்தில் எந்த ரூபத்தில் அது அபின்னம்னு சொல்கிறியோ, எந்த வடிவத்தில் ஆத்ம ரூபம் சைத்தன்ய ரூபம்னு ரெண்டு ரூபம் சொன்னானோ இல்லையோ, அதில் இந்த ஆத்ம ரூபம்ன்றது அபின்னம்னு சொன்னாரோ இல்லையோ. அதனால் அபின்னம்னு சொல்லியாச்சுன்னா ஏன ரூபேன ததபின்னம் ந தேன ரூபேன தர்மத்துவம். அப்போது ஆத்மரூபத்துவத்துக்கும், அதாவது சைத்தன்யத்தில் ஆத்மரூபத்துவம் சைத்தன்ய ரூபத்துவம்னு ரெண்டு தர்மம் இருக்குது. ஒரு பொருளில் ரெண்டு தர்மம் இருக்கலாமா? இருக்கலாம். அக்னியில் உஷ்ணம்னு ஒரு தர்மம் இருக்குது, பிரகாசம்னு ஒரு தர்மம் இருக்குது. அப்படி தானே வச்சுருக்கோம். அதுபோல் சைத்தன்யத்தில் ஆத்மரூபம்னு ஒரு தர்மம், சைத்தன்ய ரூபம்னு ஒரு தர்மம். இந்த ஆத்மரூபத்தினால ஆத்மாவுக்கும் சைத்தன்யத்துக்கும் அபின்னத்துவம், சைத்தன்ய ரூபத்தினால பின்னத்துவம், பின்னா பின்னம் வந்தாச்சு அப்படின்னு ஆக்கும்போது நீ ஆத்மரூபத்தினால சைத்தன்யமும் ஆத்மாவும் அபின்னம்னு சொல்லிட்டியோ இல்லையோ. அப்போ சைத்தன்யத்துக்கும் ஆத்மாவுக்கும் தர்ம தர்மி பாவம் வராது. ஒரே பொருளுக்கு தனக்குத்தானே தர்ம தர்மி பாவம் வராதுன்னு முன்னாடியே நான் நிராகரணம் பண்ணிட்டேன். என்ன சொல்ற? ஏன ரூபேன பின்னம் ஏன ரூபேன ததபின்னம் ந தேன ரூபேன தர்மத்துவம் அபின்னத்வாத் அவோச்சாம. இது சொல்லியாச்சு. ஏன ரூபேன பின்னம் தேனாபி தர்ம பின்னத்வாத் கட்டாதிபத் இத்தியுக்தம். சரி, இப்போ பின்னம்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். எந்த இதில்? ஆத்மாவுக்கும் சைத்தன்யத்துக்கும் சைத்தன்ய ரூபத்துவேன பின்னம் பேதம் வந்தாச்சு அப்படின்னா அப்போ கடவுள் தானே பின்னம். அப்போ கடமை ஆத்மாவுக்கு தர்மமா? அந்த மாதிரி வராதுன்னு நம்ம அதையும் முதல்ல நிராகரணம் பண்ணிட்டேன்னு இது பார்க்கணும். அது அதாவது ஒரு சக்கரம் மாதிரி நிற்கிற ஆரம்பத்திலேயே பின்னம்னாலும் தர்ம தர்மி பாவம் வராது. ஏன்? ஆத்மாவும் கடமும் பின்னம், தர்ம தர்மி பாவம் வராது. அதனால் ஒரு பொருள் இன்னொன்றுத்தோட பின்னமாக இருந்ததுன்னா அவை ரெண்டுத்துக்கும் தர்ம தர்மி பாவம் சொல்ல முடியாது. சரி, அபின்னம்னா அப்பவும் சொல்ல முடியாது. தனக்கு தானே தர்ம தர்மி பாவத்தை சொல்லிக்க முடியாது அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ என்ன கேட்குறேன், சில பின்னா பின்னம்னு வச்சுக்கோமேனா பின்னா பின்னம் வரவே வராதே பண்ணார். இல்லை, நான் எப்படியாவது கொண்டு காட்டுறேன் அப்படின்னு பிரயாசப்பட்டேன். பின்னா பின்னம்னு சொல்கிறியா? சரிவா, நீ எந்த அம்சத்தில் பின்னம்னு சொல்கிறியோ அந்த அம்சத்தில் தர்ம தர்மி பாவம் வராது. அதை நான் முன்னாடி நிராகரணம் பண்ணிட்டேன். அபின்னம்னு சொன்னாலும் தர்ம தர்மி பாவம் வராதுன்னு சொல்லிட்டு அப்போ நான் ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும்? மொத்தமாக வரவே வராது. தர்ம தர்மி பாவம் வரவே வராது. என்னமோ புத்திசாலித்தனமாக பேசுறது தான் நினச்சிட்டு ஏற்கனவே நிராகரணம் பண்ண கேள்விக்கு திரும்ப அதே கேள்வி கேட்டு நிற்கிற. அதனால் பின்னத்வாத் கட்டாதிபதி திருத்தம்
எச்சோக்தம் உபயரூபாபியாம் பின்னா பின்னத்துவம் இது ததபி விசாரம் ந சகதே. கேட்கறதுக்கு ஒன்றா நல்லா இருக்கு, விசாரித்து பார்த்தா அது ஒன்றும் சாரம் இல்லாமல் உதிர்ந்து போயிடும். தே ரூபே கிம் சைத்தன்யாத் பின்னே அபின்னே பின்னா பின்னேவா. அந்த பின்னா பின்னம்னு சொல்றியா, அது சைத்தன்யத்தை விட ஒன்றா வேறையா இல்லை அதுவும் பின்னா பின்னமா? தத்ரண தாவத் பின்னே பின்னத்தே கடாத்வத் அகிஞ்சித் கரத்வாத். இது முதலே சொல்றது தான். அது ரெண்டு பின்னம்னா குடத்தை போல சம்பந்தமே இல்லாமல் அது எங்கேயோ இருக்க போகுது. அபின்னத்தே சைத்தன்ய மாத்திரமே இது இல்லை தாபியாம் பின்னா பின்னத்துவம். அபின்னமாக இருந்ததுன்னா அது திரும்ப சைத்தன்யம். இது பார்க்கணும். இந்த யுக்தி ஒரு கிரமமாக வந்துட்டுருக்கு. அதனால் சொன்னதே திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை, இந்த சூக்ஷ்ம கிரந்தத்தை 2 தடவை அனுசந்தானம் பண்ணோன்னா அந்த கேள்வியை எப்படி மாத்திர, கேள்வி மாறினாலும் பதில் ஒன்று தான்றது. அதனால தான் நம்மளுக்கு திருப்பி திருப்பி சொன்னா போல இருக்கும். கேள்வியை அவன் எப்படின்னு மாற்றி கேட்டாலும் ஏற்கனவே கேட்ட கேள்வியை தான் வேறு வார்த்தையில் கேட்குறான். கேள்வி மாற்றினதுனால பதில் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, விஷயம் ஒன்று தான். அதனால் அதே பதில் தான் சொல்லிட்டு வரார். அபின்னத்தே சைத்தன்ய மாத்திரமேவ இது தாபியாம் பின்னா பின்னத்துவம் பின்னா பின்னத்துவம் ச விரோதாதேவ ந யுக்தம். தயோரபி ரூபாந்தராபியாம் பின்னா பின்னத்வாப்யுபகமே அனவஸ்தாபாத இது அலம் அதிவிஸ்தரேன. சொன்னதே ரொம்ப சொல்ல வேண்டாம், போரும். இது விஸ்தாரமாக நம்ம நிராகரணம் பண்ணியாச்சு. தஸ்மாத் ந ஆத்மா சர்வதா சித்தர்மா. அதனால எந்த விதமாக பார்த்தாலும் ஆத்மா சித்தர்மா இல்லை. அதாவது சைத்தன்யத்தை தன் தர்மமாக கொண்டதாக ஆத்மா இல்லை. அப்போ எப்படி இருக்கு? கிந்தர்ஹி சித் ஸ்வரூப ஏவேதி. ஆத்மான்றது சித் ஸ்வரூபந்தான். ஆயிட்டா? ஏதேன சதானந்தயோரபி ஆத்மஸ்வரூபத்துவம் வியாக்கியாதம். சித்துக்கு சொல்லியாச்சு, சத் சித் ஆனந்தம். இந்த சத்தும் ஆனந்தத்துக்கும் என்ன பண்ண போகிறோம்? திரும்பி இதே மாதிரி 3 பக்கம் விசாரம் பண்ண போகிறோமா? இல்லை. ஏதேன இப்போ எப்படி நம்ம இதை அந்த சித்துன்றது ஆத்மாவை விட வேறில்லை, சித்தும் ஆத்மா ஒன்று தான், ஆத்மஸ்வரூபம் தான் சைத்தன்யம்னு சொன்னோமோ, இதே நியாயத்தை வச்சுட்டு சத்தும் ஆத்மாவும் ஒன்று, ஆனந்தமும் ஆத்மாவும் ஒன்று. சதாத்மா சிதாத்மா ஆனந்தாத்மா எல்லாமே ஒன்று தான். சத் ஆனந்தையோரபி ஆத்மஸ்வரூபத்துவம் ஏதேன வியாக்கியாதம். இந்த சொன்ன விதமாகவே தான். நீ அங்கேயும் தர்மதர்மி பாவம் வருமா அப்படின்லாம் கேள்வி கேட்டுட்ட. நீ என்னென்ன கேள்வி கேட்டாலும் இங்கே என்ன சொன்ன பதிலோ அதே எடுத்துக்கோ. அப்போ கடைசியில் இப்படி தான் நிற்கும். நித்தியச்ச ஆத்மா சத் அகாரணத்வாத் பரமாணுவத். இந்த ஆத்மா நித்தியம், ஆத்மா நித்திய, அது சத்து எப்போவுமே இருக்கக்கூடியது. ஏன்னா அகாரணவத்வா, அதை உண்டு பண்ணுறதுக்கு வேறு காரணம் இல்லை. ஒரு பொருள் அனித்தியமாக அனித்தியம்னு எப்போ சொல்கிறான்னா, ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்து அது ஒரு பொருள் இடத்துலேருந்து பிறந்து தோணித்துன்னா இது நாள் வரைக்கும் இல்லை, இனிமே இக்காரணத்தினால் உண்டாயிற்று அப்படின்னு சொன்னோமே. ஆனால் அப்போ அது அனித்தியமாகும். ஆத்மா நித்தியம். அப்போ அதுக்கு காரணம் இருக்க முடியாது. காரணம் இல்லாததுனாலே அது அனித்தியம். ஆத்மா சத்து அகாரணவத்வாத். இப்போது இந்த சத்துன்னு போட்டு அகாரணவத்வாத்துன்னு சொன்னார். வெறும் காரணம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆச்சாரியர் சத்துன்னு சொல்லி அகாரணவத்வாத் சொல்கிறதுக்கு ஒரு சூக்ஷ்மமான விஷயம் இருக்குது. ஆத்மா காரணம் இல்லைன்னு சொன்னால் நான் உடனே என்ன பண்ணுவேன்? காரணம் இல்லாத இன்னொரு வஸ்து தேடி கண்டுபிடிக்கிறேன். என்ன? முயல் கொம்பு. முயல் கொம்புக்கு காரணம் இருக்கு. முயல் கொம்புக்கு எதுக்கு? இப்போ மாட்டுக்கு கொம்பு இருக்குது. மாட்டு கொம்புக்கு என்ன காரணம்? மாடு பிறந்ததுக்கப்புறம் கொம்பு வந்தது, அதனால் கொம்புக்கு மாடு காரணம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ முயல் கொம்புக்கு என்ன காரணம்? முயலுக்கு இன்னி வரைக்கும் கொம்பு முளைக்கல. அப்போ அந்த முயல் கொம்புக்கு முயல் காரணம்னு சொல்ல முடியாது. அப்போ வேறு எது காரணமாக இருக்க முடியும்? முயல் கொம்புன்றது துச்சம், இல்லவே இல்லை, அசத்தது. அப்போ அதுக்கு காரணமே இல்லை. அதனால் அகாரணவத்துவாது நித்தியம் சொன்னால், சுவாமி அகாரணவத்துவன்றது முயல் கொம்புலேயே இருக்கியா? முயல் கொம்பு நித்தியமாக உங்கள் மதத்தில் அப்படின்னு கேள்வி வரும். அதனால் அது அசத்து இல்லைப்பா, சத்து அப்படின்னு சொல்லுங்க. ஆத்மா சத்தாகவும் இருந்து காரணம் இல்லாமலேயும் இருக்குது. ஆத்மா இருக்கும் பொருள்,
முயல் கொம்பு இல்லவே இல்லை. அது புத்தியில் ஏதோ கற்பிக்கணுமே தவிர முயல் கொம்புன்னு ஒரு பதார்த்தம் லோகத்தில் கிடையாது. ஏதாவது ஒரு பிராணிக்கு வந்து கொம்பு இருக்குதா, அதுக்கப்புறம் முயலுக்கு கொம்பு இருக்குன்னா அந்த பிராணிக்கு முயல்னு பேர் கிடையாது. கொம்பு இல்லாத பிராணிக்கு தான் எனக்கு முயல்னு பேர் இருக்கு. ஏதோ ஒரு முயல் கொண்டு வந்து பாரு இதுக்கு கொம்பு இருக்கேன்னு கேட்டால் அதுக்கு பேரை மாத்திரம் அது முயல் கிடையாது. அதனால ஆத்மா சத் அகாரணவத்வாத் பரமாணுவது அவளுக்கு புரியறதுக்காக, நையாயிகளுக்கு புரியறதுக்காக பரமாணு போல அப்படின்னு ஒரு யுக்தி சொல்றார். சன் ஆத்மா அகமஸ்மி இது பிரதீதே. ஆத்மா வந்து இந்த சத்து இருக்கே அது ஆத்மா. ஆத்மா தான் சத்துன்னு சொல்றார். இந்த சத்துன்றது வந்து ஏதோ ஒன்று சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு நமக்கு வெளியில் இருக்கக்கூடியதான நமக்கு தோணாததான ஏதோ ஒரு பொருள் இல்லை. சத்துன்றது ஆத்மா, நான் எனக்கூடியதான தோணக்கூடியது. அகமஸ்மீதி பிரதீதே, நான் இருக்கேன்னு எல்லாருக்கும் தோன்றது இல்லையோ, அது அகாரணமாச்ச, அதுக்கு காரணமும் இல்லை, காரணம் இல்லாதவர். நகி அஸ்ய காரணம் வஸ்து, அஸ்ய காரணம் வஸ்து பிரத்யட்சாதிபிர் உபலப்யதே நாபி ஸ்ரூயதே. அதுக்கு காரணமான பொருளானது கண்ணாலேயும் பார்க்கல, பிரத்யட்சாதிபிர் ந உபலப்யதே நாபி ஸ்ரூயதே. வேதத்திலையும் ஆத்மா இதிலிருந்து பிறந்ததுன்னு எங்கேயும் காணப்படலை. கிந்து திரைலோக்கியைக காரணத்தாகி ஆத்மன ஸ்ரூயதே. மூவுலகிற்கும் ஒரே காரணமாக ஆத்மா தான் இருக்குன்றது தான் நம்ம வேதத்தில் படிச்சிருக்கோம். தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூத இத்தியாதி ஸ்ருதிபிய நது ஆத்மனோபி காரணாந்தரம். அந்த ஆத்மாவுக்கு இன்னொரு காரணம் இருக்குன்னு அந்த இடத்துல காணப்படவில்லை. அத்த சத் அகாரணவத்வாத் நித்ய ஆத்மா இது சித்தம். நித்யோபலப்தி ஸ்வரூபோகம் ஆத்மா தஸ்மாத் சாதுக்தம் நித்தியபோத ஸ்வரூபம் இது. அதனால அஸ்தாமலகாச்சாரியார் சரியாக தான் சொல்லியிருக்கார். ஆத்மா வந்து நித்தியபோத ஸ்வரூபம்ட்டு அப்படின்ட்டு அது முடிக்கிறார். சொல்லிட்டார் நித்தியபோத ஸ்வரூபம் ஆத்மான்னு சொன்னால் சரியாக போச்சு. அது ஒரு மாதிரி புரிஞ்சா போல இருக்கு. ஆனால் அது நம்மளுக்கு இன்னும் அனுபவத்துக்கு கிட்ட கொண்டு வரணும்னு என்ன பண்ணணும், நம்மளுக்கு லோகத்தில் புரிஞ்ச ஒரு திருஷ்டாந்தத்தை சொன்னால் சரியாக போகும். தத்ரைவ திருஷ்டாந்தமாக அக்னியுஷ்ணவத் இது. அக்னி உஷ்ணவத் யதா உஷ்ணத்துவம் அக்னேகே ந வதிரிச்சியதே. உஷ்ணத்துவன்றது அக்னியை விட பிரிஞ்சு இல்லை. அக்னி எங்கே இருக்கோ அங்கே தான் உஷ்ணம் இருக்குது. உஷ்ணத்துவம் தனியாக அக்னி தனியாக நம்மளால் பிரித்து காட்ட முடியாது. வெத்திரேகம்னா வேற்றுமை. வெத்திரேகி கதாச்சித் அக்னேகே அந்நத்திராபி உபலப்யேதா. உஷ்ணத்துவம் வந்து அக்னியை விட வேற இருந்ததுன்னா எப்பவாவது அக்னியை விட்டு உஷ்ணத்துவம் வேற ஒரு பொருளில் காணப்படும். அப்படி இருந்ததுன்னா அக்னியும் உஷ்ணமும் வேறன்னு சொல்லலாம். அக்னி உஷ்ணம் வேறன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அது என்னைக்குமே அது வெத்திரேகமாக இது இல்லாமல் அது இல்லவே இல்லை. எம் அக்னி உஷ்ணவத் நித்தியபோத ஸ்வரூபம்னு அருள்யோ அதுதான் சொல்லிட்டு வர. அக்னி உஷ்ணவத் இதா உஷ்ணத்துவம் அக்னேர்ன விதிரிச்சது விதிரேகி கதாச்சித் அக்னேர் அந்நத்திராபி உபலப்யேதா. அதுக்கு எப்படி சொல்ல, யதா புருஷா தண்டாதி. அந்த கையில் எப்பவுமே தண்டத்தை வச்சுருந்தா நடக்கிறார். அதுக்காக எப்பவுமே அவர் தண்டின்னு சொல்லுவோம். தண்டி அப்படின்னா தண்டத்தை உடையவர். தண்டி தேவதத்தக. அவருக்கும் கையில் தண்டத்தை வச்சுருப்பார். கையில் போகும்போது கையில் தண்டத்தோடு தான் நடந்து போகிறார். அப்படின்னா கர்ணனுக்கு கவச்ச குண்டலம் போல் எப்போவுமே அப்படி அவர் கையில் தண்டம் இருக்கணும். அப்படி எங்கே போகும்போது வச்சுட்டு எழுந்து போகலாம். ராத்திரி படுத்துக்கும் போது பக்கத்தில் வச்சுட்டு படுத்துக்கிறார். ஆகாரத்துக்கு உட்காரும்போது தண்டத்தை ஓரமாக வச்சுட்டு வந்து உட்காந்துக்கிறார். அப்போ அவர் எல்லாமே அந்த தண்டம் தனியாக காணப்படுறதோ இல்லையோ. எதா புருஷாத்து தண்டாதி செய்வமஸ்தி. அதுபோல் அக்னியை விட்டு எப்பாவது ஒரு தடவை ராத்திரியில் வந்து நம்மளுக்கு இனிமேல் உஷ்ணம் வேண்டாம், அதனால் அக்னி வந்து உஷ்ணத்தை கேட்டு ஓரமாக வச்சுட்டு படுத்து தூங்குறதோ அப்படி இல்லையே. என்ன செய்வமஸ்தி தஸ்மாத் அக்னி ஸ்வரூபமேவ அக்னேர் உஷ்ணத்துவம். நெருப்பினுடைய உஷ்ணத்துவம் அப்படின்னு நம்ம பிரித்து சொன்னாலும் அங்கே வஸ்துதாக இருக்கிறது ஒரே ஒரு பொருள் தான், நெருப்பே தான் உஷ்ணம். அதனால் அக்னேர் ஸ்வரூபமேவ. அதுபோல் ஆத்மாவினுடைய சைத்தன்யம்னு சொன்னால் என்ன அர்த்தம், ஆத்மா தான் சைத்தன்யம்னு அர்த்தம். ஏவம் ஆத்மனோபி சைத்தன்யம் ஸ்வரூபமேவ இत्यर्थः. ததா ச உக்தம் நிரம்சத்வாத் விபுத்வாச்ச ததா அனஸ்வர பாவத்தः பிரம்மவ்யோம்னோன்ன வேதோஸ்தி சைத்தன்யம் பிரம்மணோதிகம். நிரம்சத்வாத்
விபுத்வாச்ச, அதுக்கு வந்து ஒரு அம்சம் பாகம், இது மேல் பாகம், இது மேல், அது பாகுபாடு பண்ண முடியாது. இது மேல் பகுதி, மேலே கீழே கிழக்க மேற்கொண்டு பண்ண முடியாது. விபு சர்வ வியாபகமாக இருக்குது. அனஸ்வர பாவத்தக, அது அழிவற்றது. பிரம்ம வியோமோர் ந வேதோஸ்தி, ஆகாசம் போன்றது. சைத்தன்யம் பிரம்மனோ அதிகம், ஆகாசமும் பிரம்மமும் ஒரே போல தான் இருக்குது. இதில் நிரம்சத்துவம் விபுத்துவம் அனஸ்வர பாவத்தில் வந்து பிரம்மமும் ஆகாசமும் ஒரே விதமாக தான் இருக்குது. ஆனால் சைத்தன்யம் பிரம்மனோ அதிகம். சைத்தன்யத்துக்கு மட்டும் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, ஆத்மாவுக்கு பிரம்மத்துக்கு என்ன விசேஷம்னா, அதில் சைத்தன்யம்னு ஒரு தர்மம் அதிகமாக இருக்குது. சைத்தன்யம்னு தர்மம் அதிகமாக இருக்குதுன்னு இப்படி மேலோட ஸ்லோகத்துக்கு உள்ள நேரம் நம்ம என்ன பண்ணோம், சைத்தன்யம் ஆத்மாவுடைய தர்மம் இல்லைன்னு சொன்னோம். சைத்தன்ய ஸ்வரூபம்ன்றது அதிகமாக இருக்குது, அதுதான் நியாயமாக சொல்லணும். ஆனால் இதில் ஆகாசத்தில் சைத்தன்ய ஸ்வரூபம் கிடையாது, அது கேவல ஜடம். எச்ச உக்தம் மனச்சற்றுராதீனாம் பிரவருத்தௌ கிமர்த்தம். இப்போ இன்னும் சொன்னார், கேள்வி கேட்கும்போது இந்த மனசு கண்ணு புதலன்கள்லாம் வந்து தான் பிரவர்த்திக்கிறதுக்கு ஒரு அதிஷ்டானமாக இந்த ஆத்மா இருக்குன்னு சொன்னார். அதுக்கு எதுக்கு ஒரு அதிஷ்டானம் வேணும்? தன் காரியத்தை அது தானாக பார்த்துக்க முடியாதா? ஸ்வயமேவ கஸ்மான் பிரவர்த்தந்தே இதி தத்ராக, அதுக்கு தான் பதில் சொல்ல அபோதாத்மகானி இது எங்கே சொல்லியிருக்கார்? மனச்சற்றுராதீனி அபோதாத்மகானி, 2வது வரியில் இருக்கு. இந்த ஹேது கர்ப்பம் வித விசேஷனம். அபோதாத்மகானின்னு சொன்னதுனாலேயே அந்த ஆத்மா மனச்சற்றுராதிகள், புலன்கள், மனசு, இவைகள்லாம் ஜடஸ்வரூபத்தை கொண்டது. இவைகள்லாம் ஜடமான பதார்த்தங்கள் சொன்னதுனாலேயே நமக்கு அபோதாத்மகம் சொன்னதுனாலே அவைகளுக்கு ஜாட்யம் வந்து சேர்ந்தது. அத்தச்ச அயமர்த்தக சேத்ஸ்யதி, அது சொன்னதுனாலே இந்த அர்த்தம் வந்தது. என்ன வந்தது? அபோதாத்மகத்வாத் அச்சேதனத்வாச்ச, அவைகள்லாம் அச்சேதனமாக இருக்குது, ஜடமாக இருக்குது. கடாதிபத்து சேதனம் அதிஷ்டான, அச்சேதனத்வாச்ச கடாதிபத்து, அப்படி பிரித்து படிக்கணும். சேதனம் அதிஷ்டாதாரம் ஆசிரியைவ பிரவர்த்தந்தே, ஒரு சேதனமான அதிஷ்டாதா, அதை நியாமனப்படுறாங்க. குடம் வச்சா குடமாகவே இருக்குது, அப்படியே இருக்குது. அது வந்து ஒரு சேத்தனன் இருந்தானே ஆனால் அந்த குடத்தை எடுத்து ஏதாவது ஒரு காரியம் பண்ணலாம், பயன்படுத்தலாம். அதில் வந்து ஜலத்தை கொட்டி வைக்கலாம், இங்கேருந்து அங்கே கொண்டு போகலாம், அங்கேருந்து அங்கே கொண்டு வர, ஏதோ பண்ணுறான். அதில் வந்து ஒரு பிரயோஜனம் இருக்கணும், அதில் ஏதாவது ஒரு செயல் ஏற்படணும்னா ஒரு சேத்தனமான அதிஷ்டாதான் இருக்கணும். குடம் போல தான் நம்ம மனசு, குடம் போல தான் கண்ணு, ஜடமானது. மனசுன்னு வந்து நான் என் மனசால் பார்த்தேன், மனசா ஸ்மராமின்றோம். மனசுக்கு வந்து ஸ்மரணத்திலாம் ஒன்றும் இல்லை, அது பின்னாடி ஆத்மா இயக்கிறது. என் கண்ணால் பார்த்தேன், என் கண்ணால் பார்த்தேன்னா கண்ணுக்கு எப்படி பார்வை இருக்குது? கண்ணு வந்து ஜடம், அது அப்படியே போட்டபடி இருக்கும். உள்ளிருந்து ஆத்மா இயக்கிறதுனால கண்ணு வந்து இப்போ இந்த பொருளை கிரகித்து கொண்டு வந்து புத்திக்கு கொண்டு வந்து கொடுக்கறது. அதனால் அதிஷ்டானம் ஆசிரியைவ பிரவர்த்தந்தேதி தத் அச்சேதனத்துவம் ச ஏஷாம் தஜ்ஞேயத்வாத் கடாதிவத். அது ஏன் அப்படின்னா அவர்களெல்லாம் இதனால் அந்த ஆத்மாவினால் அறியப்படுகிறது. ஸ்ருதிரபி நான்யோதோஸ்தி திரஷ்டா இத்தியாதினா ஆத்ம விதிரிக்தஸ்ய சேத்தனத்துவம் பிரதிஷேததி. வேதமும் அதான் சொல்கிறது, ஆத்மாவை தவிர சேத்தனமான பொருள் எதுவுமே இல்லை. அதோ யுக்தம் முக்தம் சேத்தனம் ஆத்மானம் ஆசிரித்த பிரவர்த்தந்தே இது. அதனால்தான் சரியாக சொல்லியிருக்கார், சேத்தனமான ஆத்மாவை ஆசிரியத்தான், அதை பிடித்து கொண்டுதான் மனசு புலன்கள் இவைகள்லாம் தன் செயல்களை செய்கின்றன. நிஷ்கம்பம், இங்கே பாருங்கள், பிரவர்த்தந்தை ஆசிரித்த நிஷ்கம்பமேகம் ச நித்தியோபலப்தி ஸ்வரூபோகம் ஆத்மான்னு 3வது வரியில் கடைசியில் நிஷ்கம்பம், அதுக்கு அர்த்தம் சொல்கிறார். நிஷ்கம்பம், கம்பம்னா அசைவு, நிஸ்தரங்கம், அலைச்சல் இல்லாமல், அலை போல் இல்லாமல், நிசம்சயம் இத்தர்த்தம். நிஷ்கம்பம்னா நிசம்சயம், சந்தேகமற்றதான பொருள். ஆத்மாவில் இப்படியா அப்படியான்னு எந்த ஒரு விகல்பமும் இல்லை, இருக்கிறது ஒரு பொருள், அதில் என்ன சந்தேகம் இருக்க முடியும்? ததாச்ச ஸ்ருதி வித்யதே ஹிருதேகந்தி சித்தியந்தே சர்வசம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. இந்த ஹிருதய கிரந்தி, ஹிருதயத்தில் இருக்கக்கூடியதான விடிச்சுகள், அந்த வாசனைகள்,
விருப்பு வெறுப்பு இவைகள்லாம் சித்தியந்தே சர்வ அவைகள்லாம் வித்தியதே அதெல்லாம் உடஞ்சு போயிடுறது, காணாமல் போயிடுறது. சித்தியந்தே சர்வ சம்சயா எல்லா சம்சயங்களும் எல்லா சந்தேகங்களும் அருந்து விடுகின்றன. ஒரு வாழ்க்கையில் மனுஷனுக்கு எவ்வளோ சந்தேகம் இருக்குன்னு பார்த்தா நம்ம அதை பொருட்படுத்துறது இல்லை. ஆனால் க்ஷணம் சந்தேகத்தோடு தான் வாழ்க்கை பண்ணுறோம். காற்றை எழுந்துக்கும் போதே இப்போ எழுந்துக்கலாமா, கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்துக்கலாமா, அதுலேருந்து ஆரம்பித்தா இன்றைக்கி ஒரு காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி இது பண்ணலாமா வேண்டாமா, இப்போ பண்ணலாமா அப்போ பண்ணலாமா, ஒரு மனுஷன் ஒரு கேள்வி கேட்டால் இதை உண்மையை சொல்லலாமா பொய் சொல்லலாமா, இப்போ மாட்டிப்போமா இல்லை பின்னாடி மாட்டிக்க போகிறோமா, எத்தனை விஷயங்கள். பணத்தை வந்துடுச்சு, நான் கையில் பணம் வந்ததுன்னா சேர்த்து வைக்கணுமா செலவு பண்ணணுமா, ஒவ்வொரு ரூபா செலவு பண்ணும்போதும் மனசில் அந்த ஒரு சந்தேகம் இருக்கா இல்லையா, நான் யோசித்து பண்ணுறேன் யோசித்து பண்ணல சந்தேகப்பட்டு பண்ணேன். அதனால தான் பகவான் சம்சயாத்மா நிச்சயத்தில்லை. ஏன்னா சம்சயத்தோடவே இருந்தோமே ஆனால் நிச்சய புத்தி இல்லாததுனால நம்மளுக்கு அந்த ஆத்மானுசந்தானம் பண்ணுறதுக்கான யோக்கியத்தை இல்லாமல் போடுறது. ஆத்மானுசந்தானம் பண்ணாததுனால சம்சாரம் திருப்பி சேர்றது. அதுதான் இது நிஷ்கம்பம். அந்த சம்சயமே இல்லாமல் போகிறதுன்றது எப்போ தஸ்மின் திருஷ்டே பராவரே, எப்போ எல்லா சந்தேகமும் போகும்னா அந்த பரமாத்மாவை பார்த்தா தான் போகும். க்ஷீயந்தே சாஸ்தி கர்மாணி, அவனுடைய கர்மாக்கள் எல்லாம் அழிந்து விடுகின்றன. என்னென்ன கர்மாக்கள்? சஞ்சித கர்மா, ஆகாமி கர்மா, பிராரப்த கர்மா எல்லாம். பிராரப்த கர்மா போகிறதுன்னு வச்சுக்கலாம். இந்த பிராரப்த கர்மா மற்றவா கண்ணுக்கு தான் தெரிகிறது, ஞானிக்கு அதனுடைய அனுபவம் இல்லை. க்ஷீயந்தே சாஸ்தி கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே இது. அதன் நிஷ்கம்பம் ஏகம் சொன்னார். ஏகம் அப்படின்னா அத்விதீயம். தேவ தில்யம் மனுஷ்யாதி சரீரேஷு ஏகம். எல்லா சரீரம் வேற வேற இருந்தாலும் அதுக்கு நடுவில் இருக்கக்கூடியது ஆத்மாவுக்கு தான். நது சாங்கியாதி பரிகல்பிதவது நானாபூதம் இத்தர்த்த. சாங்கியாதிகள் சொன்னது போல அநேக ஆத்மாக்கள் கிடையாது. சாங்கியாதி ஆதிபதத்தினால் மீதி எல்லாம் அத்வைதியை தவிர மீதி எல்லாமே துவைதிதன. அதனால் அவள் சொன்னது போல அநேக ஆத்மாக்கள் கிடையாது அப்படின்றதுனால் யமன்யோஷ்ணுவர் நித்தியபோத ஸ்வரூபம் மனஸ்தச்சுராதீன் யபோதாத்மகானி பிரவர்த்தந்த ஆசிரித்த நிஷ்கம்பவேகம் ச நித்தியோபலப்த ஸ்வரூபோகம் ஆத்மா அப்படின்னு 2வது ஸ்லோகம். கொஞ்சம் பெருசான வியாக்கியானம், அது முடிச்சாச்சு. அடுத்தது 3வது ஸ்லோகம்.